வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக சோள தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோள மாவு இந்த மாதிரி 2 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போடுங்க. அதை 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதில் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதை நல்லா கலந்து விடணும். இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து மறுபடியும் கலக்கிட்டேன். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட நம்மளோட ரவை தோசை மாதிரியே தான் வரும். டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் வெந்துருச்சு, அதை எடுத்துட்டேன் நான். இப்போ மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்மளோட ரவை தோசை டைப்பில் தான் இதுவும் வரும். ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றும் போது அடியில் நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி அடியில் செட்டில் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரெடி.